Best Actor in a Comedy Role, Telugu. I request Taran Adarsh and Brinda Prasad, Chairperson Saima, to come onto the stage. And the winner is... Best Actor in a Comedy Role, Telugu, goes to Srinivas Reddy, Kartikeya 2. కంగ్రాచులేషన్స్ రా. మాట్లాడతారా ప్లీజ్? మాట్లాడండి. మాట్లాడాలి. ఇప్పుడు మనకి సినిమాలో ఒక్కోసారి ఉంటుంది కదా ఇట్లా, అసలు మాట్లాడు. అందరికీ నమస్కారం. సైమా వాళ్ళకి చాలా చాలా థ్యాంక్స్. ఓటేసిన వాళ్ళందరూ కూడా చాలా థ్యాంక్స్. నాకు కూడా కొంచెం ఇంచుమించు సంగీత గారి లాగానే చిన్న స్టోరీ ఉంది. నేను ఇండస్ట్రీకి వచ్చాం, ఆర్టిస్ట్ అయ్యాను, పెళ్లి చేసుకున్నాను, అవార్డు మాత్రం రాలే. కరోనా వచ్చింది. కరోనా వచ్చిన తర్వాత నలుగురు కలిస్తేనే మన కార్యక్రమాలు కాబట్టి ఇంక లేదులే అనుకున్నాను. అప్పుడే చందు గారు ఫోన్ చేసి, బాబు కార్తికేయ 2లో మంచి వేషం అన్నారు. సార్ చందు గారు చాలా థ్యాంక్ యూ, ఇక్కడే ఉన్నారు. సంతోషం. ఈ అవార్డు రావడం, ఈ క్యారెక్టర్ చేయడం, దీని ద్వారా ఈ అవార్డు రావడం చాలా ఆనందంగా ఉంది, చాలా సంతోషంగా ఉంది. మమ్మల్ని ఇలా ప్రోత్సహిస్తున్నందుకు సైమా వాళ్ళకి చాలా చాలా థ్యాంక్స్. The next award is Best Actor in Comedy Role, Tamil. Best Actor in a Comedy Role, Tamil, goes to Yogi Babu. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சைமா அவார்டு என் கைக்கு வர்றது காரணமாக இருந்த இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். அண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாரதியார் கவிதைகள் வந்து இப்போ பயங்கரமாக ஒரு பக்கம் ஜெயிலருக்கு அப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கு. சைமாவை பற்றி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாரதியார் கவிதை இருந்தால் எப்படி இருக்கும்? சதீஷ் பாத்தியா, ஓடி விளையாடு பாப்பா, சதீஷ்கிட்ட உஷாராக இருக்கணும்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜெயிலர் தலைவரோட பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ஒவ்வொரு டைலாக் நம்ம அவர் எதிரில் வச்சுன்னே நம்ம பஞ்சு போடுவோம், கலாய்ப்போம். அவர் என்ன கண்ணாடி ஃபுல்லாக சென்ட்டு காலி பண்ணிட்ட போல் சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து நம்மளுக்கு இடம் கொடுத்ததுனால தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோம். ரஜினி சாருக்கும் நெல்சனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சன் நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thank you, Shreya Surin ma'am. Thank you, Balu Chaudhary sir. Thank you. என்னப்பா எல்லாரும் டக்குன்னு அனுப்பிச்சு என்ன மட்டும் நிறுத்திட்டேன் சார்? இல்லை, உங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நண்பர் டைரக்டர் பிரதீப் ப்ரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு வாட்டி வாங்கலேன். பொதுவாக இவர் எல்லாரையும் கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் யோசிப்பாங்க. பட் இவரை மொத்த பேரும் கலாய்க்கணும்னு ஏதாவது வஞ்சம் வச்சு பண்ணீங்களா, இல்லை எப்படி யோசிச்சிங்க அப்படி ஒரு கேரக்டர் அவரை எல்லாரும் செய்யணுன்றது? இல்லை, நான் வந்து எப்போவுமே யோகி பாபு சாரை வந்து ஒரு ஆக்டராக பார்ப்பேன். நிறைய பேர் காமெடியன் அந்த டேகை தாண்டி நான் வந்து ஆக்டராக தான் பார்ப்பேன். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஐ ஃபீல் லைக் அவரால் எல்லா எமோஷன்ஸையும் வந்து புல் ஆஃப் பண்ண முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரால் வில்லன் அதெல்லாமும் பண்ண முடியும்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் ஆஃப் ஹிம் பிகாஸ் ஐ லவ் ஹிம். லைக் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ரோ யோகி பாபு ப்ரோ சொல்லுங்க. இப்போ மண்டேலா மாதிரி அப்படிப்பட்ட படமும் நடிக்கிறீங்க, அண்ட் இதில் வந்த மாதிரி சீரியஸ் ஆனதும் பண்ணுறீங்க, அண்டு ஜெயிலர் மாதிரி ப்ராப்பராக ஒரு இறங்கி அடிக்கிற ஒரு காமெடினாவும் பண்ணுறீங்க. உங்களுக்கு எது சூப்பராக இருக்குது? எப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? வேலை மேலே கவனம் தான் எல்லாமே கரெக்டாக பண்ணலாம் சதீஷ். சைமா அவார்டு வந்து கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது திறமைக்கு கொடுக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சீமா ப்ரோ. கண்டிப்பாக இப்போ புர்ஜ் கலிஃபாவில் 2 வீடு வாங்கின மாதிரி இன்னும் 4 வீடு வாங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் நீ தானே போட்டு கொடுக்குற. தேங்க்யூ சதீஷ், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஹீரோ நடிக்கிறீங்க, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சதீஷ்.
So the best actor in comedy role. Best actor in comedy role Malayalam. This award goes to Rajesh Madhavan. സരസമായ നർമ്മ മുഹൂർത്തങ്ങളിലൂടെ അതിലും നിഷ്കളങ്കമായ ടീച്ചറുമൊത്തുള്ള പ്രണയവും അങ്ങനെ ഒരുപാട് സീനുകളിൽ നമ്മളെ ചിരിപ്പിച്ചിട്ടുള്ള സുരേഷ് കാവന്താഴ എന്ന് പറയുന്ന കഥാപാത്രത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് ഈ അവാർഡ്. താങ്ക് യു സൈമ. ഈ അവാർഡ് എനിക്ക് കിട്ടിയത് സുരേഷൻ കാവന്താഴെ എന്നുള്ള ക്യാരക്ടറിനാണ് എന്നാത്താൻ കേസുവീട് എന്ന് പറഞ്ഞ സിനിമയിലെ. അപ്പോൾ എന്നാത്താൻ കേസുവീട് സിനിമയുടെ ഡയറക്ടർക്ക് രതീഷേട്ടന് താങ്ക്സ്, പിന്നെ സന്തോഷേട്ടൻ, ചാക്കോച്ചൻ, താങ്ക് യു. എന്ത് പറയുന്നു, ടീച്ചർക്ക് സുഖല്ലേ? ടീച്ചർക്ക് സുഖമാണ്, ഹാപ്പി ആയിട്ടിരിക്കുന്നു. ടീച്ചറോട് കുറച്ച് ദിവസത്തെ ബ്രേക്ക് എടുത്തിട്ട് വന്നതാണ് ഞാൻ. കൺഗ്രാറ്റുലേഷൻസ്, താങ്ക് യു സോ മച്ച്. ഇനിയും ഒരുപാട് പെർഫോമൻസിനുള്ള അവാർഡ് താങ്കൾക്ക് കിട്ടട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. കൺഗ്രാറ്റ്സ്. ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಕಾಮಿಡಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆ ಫ್ರೀ ಒಂದು ಖುಷಿ ಸಿಗತ್ತಾ? ಇಲ್ಲ ನಿಜವಾಗ್ಲೂ ಯಾವುದೊಂದು ಎಮೋಷನಲ್ ಸೀನ್ ನಡೀತಿರುತ್ತೆ, ಮಧ್ಯೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾಮಿಡಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಏನ್ ಖುಷಿ ಕೊಡುತ್ತೆ, ಫುಲ್ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗತ್ತೆ ಅಲ್ವಾ? ಸೊ ಈಗ ನೀವೆಷ್ಟೆಲ್ಲ ಸುತ್ತಿ ಬಳಸಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಕಾಮಿಡಿ ಮಾಡುವಂತ ಆ ಕಲಾವಿದನಿಗೆ ನಾವೀಗ ಅವಾರ್ಡ್ ಕೊಡ್ತಿದೀವಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ. ಅಕುಲ್ ಹೇಳ್ದಾಗೆ ಅವರಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ನೋವಿದ್ರು ಆಡಿಯನ್ಸ್ನ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ನಗಿಸ್ತಾ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲೂ ಒಂದು ನಗುವನ್ನ ತರಿಸಿರುವಂತ ಆ ಕಾಮಿಡಿಯನ್ಸ್ಗೆ ಜೋರಾದ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಅದೇ ಖುಷಿಯಲ್ಲಿ ಈಗ ನೆಕ್ಸಾ ಸೈಮಾ ಬೆಸ್ಟ್ ಕಾಮಿಡಿಯನ್ ಅವಾರ್ಡ್ ನ ನೋಡುವಂತ ಸಮಯ ಬಂದಿದೆ. ವಾ ಏನಪ್ಪ ಕಾಂಪಿಟೇಷನ್ ಇದು. ಸೊ ಈಗ ಈ ಒಂದು ಅವಾರ್ಡ್ ನ ಪ್ರೆಸೆಂಟ್ ಮಾಡೋಕೆ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಪುಟ್ ಯು ಹ್ಯಾಂಡ್ಸ್ ಟುಗೆದರ್ ಫಾರ್ ಮಿಸ್ಟರ್ ತರಣ್ ಆದರ್ಶ್ ಹಾಗೂ ಬೃಂದಾ ಪ್ರಸಾದ್, ಚೇರ್ಪರ್ಸನ್ ಸೈಮಾ. ಬಿ ಬಂದಿಲ್ಲ, ಬ್ರೀ ಬಂದಿದ್ದಾರೆ. Who's the winner? Best actor in a comedy role Kannada goes to Prakash Thuminat Kantara. ಇದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅವಾರ್ಡ್ ಸಿಗ್ತಾ ಇದೆ, ಕಂಗ್ರ್ಯಾಚುಲೇಷನ್ಸ್. ಹೇಳಿ ಸರ್, ನಿಮ್ಮ ಖುಷಿನ ಹಂಚ್ಕೊಳ್ಳಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೈಮಾ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. 2019 ಸರ್ಕಾರಿ ಹಿರಿಯ ಪ್ರಾಥಮಿಕ ಶಾಲೆ ಸಿನಿಮಾಕ್ಕೆ ನಾನು ಚಕ್ಲಿ ಉಂಡೆ ತಿಂದಿದ್ದಕ್ಕೆ ನನಗೆ ಸೈಮಾ ಅವಾರ್ಡ್ ಬಂದಿತ್ತು. ಈ ವರ್ಷ 2023 ಮತ್ತೆ ಕಾಲು ಗಂಟೆಯಲ್ಲಿ ಮಣ್ಣು ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಸೈಮಾ ಅವಾರ್ಡ್ ಸಿಕ್ಕಿದೆ ಕಾಂತಾರಕ್ಕೆ. ಈ 4 ಅವಾರ್ಡ್ಗಳು ಸಿಕ್ಕಿದ್ದು ರಿಷಬ್ ಸರ್ ಡೈರೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ ಸಿನಿಮಾಕ್ಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಇಡೀ ನನ್ನ ಚಿತ್ರತಂಡಕ್ಕೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ನಮ್ಮ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ ಸರ್ಗೆ, ವಿಜಯ್ ಸರ್ಗೆ, ಹಾಗೆ ಕ್ಯಾಮ್ರಾಮ್ಯಾನ್ ಅರವಿಂದ್ ಸರ್ಗೆ, ಆ್ಯಂಡ್ ನನ್ನ ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ ಶನಿಲ್ ಗುರು ಅವರಿಗೆ ಕೂಡ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಆ್ಯಂಡ್ ಸ್ಪೆಷಲಿ ಎಲ್ಲ ಟೈಮ್ ನನಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದಂಥ ನನ್ನ ಮನೆಯವರು, ನನ್ನ ವೈಫು, ನನ್ನ ಅಮ್ಮ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಆ್ಯಂಡ್ ಮೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಲ್ಸೋ. ಆ್ಯಂಡ್ ಈ ವರ್ಷದ ಈ ಸೈಮಾ ಅವಾರ್ಡ್ ನಾನು ಫಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಎತ್ತಿದ್ದು ನಮ್ಮ ಊರಿನ ಮಹಾಕಾಳಿ ಭಜನಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಎತ್ತಿದ್ದು ನನ್ನ 12ನೇ ವಯಸ್ಸಿಗೆ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಡೆಡಿಕೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೈಮಾ ಒನ್ಸ್ ಅಗೇನ್.